ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சோள மாவில் சூப்பரான ஒரு உப்புமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பேனில் ஒரு 2 கப் அளவு சோள மாவு எடுத்திருக்கேன். அப்புறமா அதே மெஷர்மெண்ட்டில் அதே கப்பில் தான் ஒரு 2 கப் அளவு ரவை நார்மல் ரவை தான் எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாவு செவக்க வறுப்படணும். 2 மாவுமே மிக்ஸ் பண்ணி வறுக்கும்போது தான் நம்மளோட உப்புமா ரொம்ப பொறுபொறாக வரும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக லாஸ்ட்டில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். அப்புறமா வறுக்கும்போது அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வறுக்கணும். மாவு டக்குன்னு கருகிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ நல்லா மாவு வறுத்தாச்சு. இப்போ நம்ம பார்த்தாலே தெரியும். இப்படி போடும்போது அது நல்லா வறுத்துச்சுன்னு அப்படி மணல் மாதிரி அப்படியே விழும். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மாவில் ஹீட் வந்திருக்கும், பொறுபொறாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை நம்ம ஆற விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு நல்லா ஆறின அப்புறமா தான் நம்ம செய்கிறதுக்கு உப்புமா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இதை ஆறட்டும். இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதை ஆறின மாவு நம்ம இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுலில் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே பேனில் தான் நம்ம பேன் வாஷ் பண்ண அப்புறமா நான் 1/2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, அப்புறமா கறி லீவ்ஸ், காஞ்ச மிளகாய், கடுகு எல்லாம் போட்டு அப்புறமா ஆனியன் போட்டு நம்ம தாளிக்கணும். இப்போது இந்த எடுத்து வச்சுருக்க மாவு லைட்டாக சூடு ஆனதுமே ஆறுனதுமே கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இது மாதிரி புட்டு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா நிறைய தண்ணி விடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தண்ணி தெளித்து தான் நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு விடணும். அப்போ தான் மாவு வறுக்கும்போது நல்லா பொறுபொறாக வரும். ஆல்ரெடி நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். லைட்டாக தண்ணி தெளித்தாலே போதும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் புட்டு மாவு கன்சிஸ்டன்சியில் நம்ம இந்த மாவு பிசைஞ்சு இப்போ நம்ம பிடிச்சோம்னா அந்த மாவு அப்படியே உதிர்ந்து வரணும். இந்த அளவுக்கு நம்ம மாவு நல்லா தண்ணி தெளித்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஆயில் ஹீட் பண்ணியிருக்கோம். ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ஹீட் ஆனதுமே நம்ம இதில் கடுகு ஆட் பண்ணிடலாம். இப்போ 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கடுகு போட்டட்டும். இப்போது கடுகு நல்லா பொட்டினது அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, கறி லீவ்ஸ், அப்புறமா என்னென்ன பருப்பு அவங்களுக்கு தாளிக்கிறதுக்கு போடணுமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறமா காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு நம்ம பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த பருப்பு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுமே நம்ம ஆனியனும் அப்புறம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுவுமே நான் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் நம்ம அதை ஆட் பண்ணியிருக்கனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உப்புமாவுக்கு காரம் அதிகமாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், தெரியாது அவ்வளோவா. அப்புறமா நான் சால்ட் எதுக்கு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவில் சால்ட் தண்ணி போட்டது அப்புறமே நம்ம நார்மலாக உப்புமா தண்ணி ஆட் பண்ணதுமே நம்ம ரவா கிண்டுவோம் இல்லையா. இப்போ நம்ம ஆனியனுக்கு தேவையான சால்ட் இப்போ ஆட் பண்ணுறோம். நான் மாவுக்கு தனியாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது நமக்கு எல்லா இடத்துலையுமே எல்லா மாவுலேயுமே பரவாயில்ல, அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் சால்ட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே மாவு வறுக்கும்போது நம்ம சால்ட் ஆட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போது ஆனியன் நல்லா செவக்க வதங்கின அப்புறமா நம்ம தேவைன்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதே மெஷர்மெண்ட்டில் நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். 1 கப் வாட்டர் போதும். 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி அப்புறமா தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா குழஞ்சி அது கிச்சடி மாதிரி ஆயிரும். நமக்கு பொறுப்பராக உப்புமா கன்சிஸ்டன்சியில் வேணும். அதுக்காக தான் நான் வாட்டர் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வறுத்து மாவு வறுத்து தான் வச்சுருக்கோம். அப்போ வறுத்த மாவையும் தண்ணி பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா புட்டு மாவு பதத்துக்கு, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ண அந்த ஆனியன், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா இந்த மாவு கூட எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த கட்டி மாதிரி இருக்கிறத நம்ம ஸ்பூனாலே நல்லா மசிச்சு விட்டோம்னா நார்மலாக மாவு கன்சிஸ்டன்சியில் ஆகும். ஒரு 2 மினிட்ஸில் சூப்பராக நம்மளோட சோள உப்புமா ரெடி ஆயிரும். அவ்வளோதான். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அப்புறமா இதுக்கு கூட வந்து நான் வந்து வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். சூப்பராக வந்து 2 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடுச்சு. வாழைப்பழம் பழம் வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.